ஜெனீவாவில் தொடர் போராட்டம் தயாராகிறது தமிழர்கள் சேனை. மார்ச் முதல் வாரத்தில் இருந்து களத்தில் குதிப்பு. இலங்கை அரசு மீது அனைத்துலக விசாரணையை வலியுறுத்தி ஜெனீவாவில் தொடர் கவனஈர்ப்பு போராட்டங்களை நடத்துவதற்கு புலம்பெயர் தமிழ் அமைப்புகள் தயாராகி வருவதாக அந்த செய்தி செல்கின்றது. பொதுவாக ரசூல் இந்த காலங்களில் மார்ச் மாதம் நடைபெறுகின்ற ஜெனீவா கூட்டத்தொடர் தொடர்பாக பல்வேறு தரப்பினரிடமிருந்து பல்வேறு வகையான எண்ணங்களும் அவர்களுடைய சிந்தனைகளும் அவர்களுடைய கருத்துக்களும் தொடர்ச்சியாக வெளிவந்து கொண்டிருக்கிறது. அதன் ஒரு பகுதியாக இந்த புலம்பெயர் தமிழர்கள் தொடர்பான இந்த செய்தி வெளிவந்திருக்கிறது. இதே வேளையுமா அரசாங்க தரப்பில் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் தெரிவிக்கப்பட்டது. அமைச்சர் கெஹலிய ரம்புக்குள்ள தெரிவித்திருந்தார், ஜெனீவாவில் எத்தகைய சவால்களையும் எதிர்கொள்வதற்கு அரசாங்கம் தயாராகிவிட்டது என்று. இதே போன்று ஜெனீவாவில் மார்ச் மாதம் 3ஆம் திகதி மனித உரிமைகள் பேரவை கூட்டத்தொடர் ஆரம்பமாக இருக்கின்றது. தற்பொழுது நாள் செல்ல செல்ல ஜெனீவா கூட்டத்தொடர் பற்றியே அனைவராலும் பேசப்படுகின்றது. அதேவேளை அது தொடர்பான நகர்வுகள் சர்வதேச ரீதியாகவும் அரசாங்கத்தின் தரப்பிலும் முன்வைக்கப்பட்டு வருவதை எம்மால் அவதானிக்க முடிகின்றது. இது ஜெனீவா சிந்தனை அலை என்று கூட சொல்லலாம். அடுத்து சுடரொளி பத்திரிகையில் வெளிவந்திருக்கின்ற செய்தி, அரச கூட்டுக்குள் பாரிய தீ கொழுந்து விட்டு எரிகிறது. ஐக்கிய தேசிய கட்சி தெரிவிப்பு. மேல் தென் மாகாண தேர்தல்கள் நடைபெற உள்ள நிலைமையில் ஆளும் தரப்பினர் யுத்த மனநிலையோடு செயற்படுகின்றனர். இதனால் அரசுக்குள் பாரிய தீ கொழுந்து விட்டு எரிகிறது. தீயணைப்பு படையினரால் கூட இந்த தீயை அணைக்க முடியாது என்று ஐக்கிய தேசிய கட்சியின் ஊடக பேச்சாளர் காந்த கருணாதிலக எம்பி கிண்டல் அடித்ததாக அந்த செய்தி தெரிகிறது. அதேவேளை வேடிக்கையாகவும் இருக்கிறது. ஐக்கிய தேசிய கட்சிக்குள் இருக்கின்ற தீயை அணைப்பதற்கு இன்னும் ஒருவர் முன்வரவில்லை. பொதுவாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க ரசூல், அந்த ஒரு கிராமப்புறங்கள்ல ஒரு பழமொழி கூட, அதாவது எங்கள் வீட்டில் இருப்பது யாருக்கும் தெரியாது, எதிர் வீட்டு பிரச்சனை நமக்கு தெரியும் என்ற மாதிரி தான். ஆனால் இவர்கள் பேசுவது தப்பில்லை. ஆனால் அவர்கள் மிக சரியாகவும் மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாகவும் இருக்கிற பட்சத்தில் மற்றவர்களுடைய குறைகளை சுட்டி காட்டுவது என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கும். அடுத்த செய்தி, மீனவரை விடுவிக்க நடவடிக்கை எடுக்குக ஜெயலலிதா கடிதம். இலங்கை சிறைகளில் உள்ள தமிழக மீனவர்களை மீட்க உடனே உறுதியான நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தி பிரதமர் மன்மோகன் சிங்குக்கு முதலமைச்சர் ஜெயலலிதா நேற்று கடிதம் எழுதியுள்ளதாக அந்த செய்தி. தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா ஜெயராம் எண்ணில் அடங்காத கடிதங்களை பிரதமருக்கு அனுப்பியிருக்கிறார். அவற்றுள் ஒன்றாகத்தான் இந்த கடிதமும் பார்க்கப்படுமா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். ஆனால் அவர் கடிதம் எழுதுவதும் அதற்கு பதில் கிடைப்பது என்பதும் ஒரு சிந்திக்க வேண்டிய ஒரு விடயமாக இருந்தாலும், ஆனால் மிக அண்மை காலமாக இலங்கை மீனவர்கள் இந்தியாவில் கைதாவதும் சிறைச்சாலைகளில் அடைக்கப்படுவதும் அங்கிருக்கின்ற மீனவர்கள் இலங்கையில் கைது செய்யப்படுவதும் என்பது மிக சாதாரணமாக நடக்கின்ற ஒரு விடயம். ஆனால் அந்த இரண்டு பக்கம் இருக்கின்ற சிறைகளில் இருக்கின்ற மீனவர்களுடைய குடும்பங்களையும் மீனவர்களையும் எண்ணி பார்த்து இரண்டு நாடுகளும் செயற்பட வேண்டும் என்பது ஒரு பொதுவாக பலருடைய எண்ணமாக இருக்கிறது. அதாவது மீனவர்கள் கூட கடந்த வாரங்களில் தொடர் போராட்டங்களை முன்னெடுத்திருந்தார்கள். இரு நாட்டு மீனவர்களும் இரு நாடுகளினாலும் விடுவிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அவர்கள் முன்வைத்திருந்தார்கள். அதுவும் பொங்கலுக்கு முதலில் விடுவிக்குமாறு ஒரு கோரிக்கை கூட வெளியிடப்பட்டது. இந்த பிரச்சனைக்கு, நீண்டகால பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்காக எதிர்வரும் 20ஆம் திகதி அளவில் இரு நாட்டு மீனவ பிரதிநிதிகளுக்கும் இடையில் ஒரு பேச்சுவார்த்தை ஏற்பாடு செய்யப்படுவதாகவும் அடிக்கடி கூறப்பட்டு வருகின்றது. இந்த பேச்சுவார்த்தை எந்த அளவு தூரத்திற்கு தீர்வினை எட்டப் போகின்றது என்பதனையும் நாம் சிந்திக்க வேண்டும். அதாவது மீனவர் தரப்பு பிரதிநிதிகளுக்கு இந்த விடயங்கள் உரியவாறு அறிவிக்கப்படவில்லை என்பதுதான் அவர்களது தரப்பு வாதமாக இருக்கிறது. இந்த அடிப்படையில் இது ஒரு அரசியல் பேச்சுவார்த்தையாக முடிவருமா அல்லது மீனவ பிரதிநிதிகளின் பிரச்சனைகளுக்கு உண்மையான தீர்வை கொண்டு வருமா என்பதனையும் நாம் பார்க்க வேண்டி இருக்கின்றது. ஆனால் இரண்டு தரப்பு மீனவர்களையும் பேசும்போது அவர்கள் ஒவ்வொரு தரப்பு நியாயத்தை வைத்திருக்கிறார்கள் ரசோல். அதாவது இந்திய மீனவர்களிடம் சாதாரணமாக அந்த தரப்பினர் சொல்லும் போதும் தங்களுடைய உரிமைகள், தங்களுடைய கச்சதீவு தொடர்பான தங்களுடைய நிலைப்பாடுகள் அவற்றை பேசுகிறார்கள். அதே நேரத்தில் இலங்கை மீனவர்கள் சொல்கின்றார்கள் அவர்கள் சட்டவிரோதமாக ரோலர் படகுகளை கொண்டு மீன்பிடியில் ஈடுபடுவதாகவும் தங்களுடைய கடல் எல்லைக்குள் வருவதாகவும் அதை நிறுத்த வேண்டும் என்றும் இலங்கை மீனவர்கள் சொல்கின்றார்கள். அதாவது கச்சத்தீவை அடிப்படையாக கொண்டுதான் இந்த பிரச்சனை உருவெடுத்துக் கொண்டிருக்கிறது. அவர்கள் எங்களுடைய நிலம் எடுக்கிறார்கள், இவர்கள் எங்களுடைய கடல் எடுக்கிறார்கள். இங்குதான் பிரச்சனை ஆரம்பமாகிறது. எனவே அந்த அடிப்படையில் இருக்கின்ற பிரச்சனையை இரண்டு நாட்டு அரசுகளும் பேசி தீர்த்தால் மீனவர்கள் சமுதாயத்துக்கு, இரண்டு நாடுகளுக்கும் இடையிலேயே மீனவ சமுதாயத்துக்கு மிகுந்த பயனை கொடுக்கும் என்பது பொதுவான ஒரு கருத்து. சுடரொளியுடைய ஆசிரியர் தலையங்கம், பேச்சு பல்லக்கு தம்பி கால்நடை, இடர் முகாமைத்துவத்திலும் வேண்டுமா என்ற ஒரு செய்தியாக வந்திருக்கிறது. இயற்கை மனிதனை சோதிக்க நினைத்தால் அதனை தடுத்து நிறுத்துவது கடினம். உண்மையில் இயற்கை அன்னைக்கு முதலில் முன்னால் நாம் எம்மாத்திரம்.
இந்த ஒரு கருத்திலே சுடரொளியுடைய ஆசிரியர் தலையங்கம் அது மட்டுமல்லாம குறிப்பாக ஒரு விடயம், அதாவது அனர்த்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் காலத்திற்கு காலம் நாட்டில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஆனால் திடீர் அனர்த்தங்கள் ஏற்படுகின்ற சந்தர்ப்பங்களில் அவற்றின் செயற்பாடுகள் எந்த அளவிற்கு துரிதமாகவும் சாத்தியமாகவும் இருக்கின்றன என்பதுதான் நமக்கு கேள்விக்குறியாக இருக்கின்றது. உண்மையில் சிந்திக்க வேண்டிய ஒரு விடயம் அதாவது குறிப்பாக அதில் சொல்லப்பட்டிருக்கிற விடயம் என்னென்றால் 5 ஆண்டுகள் யுத்தம் நிறைவடைந்த 5 ஆண்டுகளுக்கு பின்னர் குறிப்பாக வடக்கு கிழக்கு பிரதேசங்கள் அதிக இயற்கை சீற்றத்தை எதிர்கொண்ட ஒரு பிரதேசமாக இருக்கிறது. அதுவும் ஒரு சிந்திக்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. எனவே அவர்கள் அந்த யுத்தத்திலிருந்து மீண்டு தங்களுடைய வாழ்வாதாரத்தை கட்டியெழுப்ப நினைக்கின்ற போது அவர்களுக்கு இவ்வாறான சவால்களும் இயற்கை கொடுக்கின்றது என்பது ஒரு கவலைக்குரிய ஒரு விடயமாக இருக்கிறது. அது மட்டுமல்லாது அந்த மக்கள் பாதிக்கப்படுகின்ற சந்தர்ப்பங்களில் அவர்களுக்கான இழப்பீடுகள் எவ்வளவு துரிதமாக வழங்கப்படுகின்றன அல்லது அது குறித்து எவ்வாறு மதிப்பீடுகள் மேற்கொள்ளப்படுகின்றன என்பதும் மக்களிடமிருந்து பல்வேறு பிரச்சனைகள் எழுப்பப்பட்டு வருகின்றன. அதாவது தமக்குரியவாறு இழப்பீடுகள் கிடைப்பதில்லை, நிவாரணங்கள் வழங்கப்படுவதில்லை என்ற குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்படுகின்றன. இல்ல பொதுவாக சொல்ல இந்த தமிழர்கள் சரிந்து வாழ்கின்ற வடக்கு கிழக்கு மலையகங்களை பார்த்தீர்கள் என்றால் கிட்டத்தட்ட வடக்கு கிழக்கு மக்கள் அவர்கள் தமிழ் பேசுகின்ற மக்கள் எந்த இனமாக இருந்தாலும் சரி அவர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் கிட்டத்தட்ட ஒன்றாக இருக்கிறது. அதாவது காலநிலை பொய்த்து போனால் அவர்கள் 2 பேருக்கும் கிட்டத்தட்ட அப்படி இருக்கு. அதே நேரத்தில் மலையகத்து மக்கள் எதிர்கொள்கிற பிரச்சனை வேறு மாதிரியான ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. அவர்களுக்கு அடிப்படை சுகாதாரம், போதிய கல்வியறிவு, போக்குவரத்து, சீரின்மை இவ்வாறான அடிப்படை பிரச்சனைகளை அவர்கள் கஷ்டப்படுகிறார்கள். அவர்களுடைய அந்த செய்திகளில் அவர்களுடைய காணொளிகளை பார்க்கும் போதும் நேற்றைய தினம் கூட 9ஆம் தரப்பு பிளாக்வுட் தமிழ் மகா வித்தியாலயம் 9ஆம் தர கல்வி குறைப்பு செய்தால் பொதுவாக அங்கே கல்வி கற்பதற்கு பாரிய இடர் ஏற்பட்டிருக்கிறது. அதாவது மாணவர்களின் அந்த வீழ்ச்சியை தான் அங்கே காட்டுகிறது. அதாவது 9ஆம் வகுப்பு படிப்பது என்பது கூட தற்காலத்தில் ஒரு சிறிய விடயமாக இருக்கிறது. கல்வி அறிவு போதாது. அந்த நிலையில் அந்த பாடசாலைகள் எல்லாம் 5ஆம் தரத்துக்கு மாற்றப்படும் போது அந்த மக்களுடைய கல்வி தரம் எவ்வளவு மேல் நோக்கும் என்பது ஒரு சிந்தனைக்குரிய விடயம். அதாவது நாட்டில் கல்வி அபிவிருத்திக்காக பல்வேறு திட்டங்கள் இருக்கின்றன. அதாவது 1000 பாடசாலைகள் திட்டம், இது போன்ற பல பாடசாலைகள் அபிவிருத்தி செய்யப்பட்டு வருகின்றன. அதாவது மாற்று மொழி பாடசாலைகள் பெரும்பாலும் அபிவிருத்தி செய்யப்பட்டு மாணவர்களின் எண்ணிக்கையும் வருடா வருடம் அதிகரிக்கின்றது. ஆனால் தமிழ் மொழி பாடசாலைகளில் மாணவர்களின் வருகை, மாணவர்களின் கல்வி தரம், அதே நேரம் அந்த மாணவர்கள் சார்ந்த குடும்பங்கள், அவர்களின் வாழ்வாதாரங்கள் பெரிதும் பாரிய வித்தியாசம் நிலவுகின்றது. அதாவது பொதுவாக சில இடங்கள்ல ரசூல் இந்த 1000 பாடசாலைகள் திட்டத்துக்குள் சில பாடசாலைகள் உள்வாங்கப்படும் போது, சில பாடசாலைகள் தரம் உயர்த்தப்படும் போது மற்ற பாடசாலைகள் ஆண்டு 5 வரை கொண்டு வருகிறார்கள். அது பொதுவாக நாங்கள் சந்திக்கின்ற பல பிரச்சனைகள். ஆனால் இங்கே மக்கள் கேட்கின்ற ஒரு விடயம், அந்த இடத்திலே அந்த பாடசாலை தரம் 5ஓடு மட்டுப்படுத்தப்படும் போது அடுத்த பக்கத்திலே மிக அருகிலே அதற்கு மேற்பட்ட ஒரு பெரிய பாடசாலை இருக்க வேண்டும். இதேவேளை மத்திய மாகாணத்தில் தமிழ் கல்வி அமைச்சு ஒன்று இருந்தது. அப்படியானால் அந்த தமிழ் கல்வி அமைச்சு கடந்த ஒரு தசாப்தத்திற்கு மேலாக இயங்கி வந்தது. அந்த தமிழ் கல்வி அமைச்சு ஏன் தற்பொழுது இல்லை என்ற கேள்வி வருகின்றது. அதே நேரம் இந்த தமிழ் கல்வி அமைச்சினால் இந்த நடவடிக்கைகள் உரியவாறு முன்னெடுக்கப்படவில்லையா என்ற கேள்வியும் இல்ல. உண்மையில் இது சம்பந்தப்பட்டவர்கள் பேசி தீர்க்க வேண்டிய ஒரு விடயம். அடுத்து இன்றைய சுடரொளி பத்திரிகையின் கார்ட்டூன் ஜெனீவா என்ற ஒரு பூதம் மண்வெட்டி கிண்டும் போது வருகிறது. மீண்டும் நவநீதம் பிள்ளை அங்கே பூதாகரமாக உருவெடுப்பது. இது இன்றைய தினம் வெளிவந்திருக்கின்ற சுடரொளி பத்திரிகையின் செய்திகளை நாங்கள் பார்த்தோம். அடுத்து இன்று வெளிவந்திருக்கின்ற வீரகேசரி பத்திரிகையின் செய்திகளை நாங்கள் பார்க்க வேண்டும். விரைவில் சுயாதீன பலஸ்தீன அரசாங்கம் உருவாவதை காண்பதே எமது எதிர்பார்ப்பு. பலஸ்தீன ஜனாதிபதி மஹமூத் அப்பாசுடனான சந்திப்பில் ஜனாதிபதி மஹிந்த தெரிவிப்பு என்று புகைப்படத்தோடு அந்த செய்தி வெளிவந்திருக்கிறது. அடுத்த செய்தி, உலமா சபையும் ஹலால் சான்றிதழையும் இலங்கையில் உடனடியாக தடை செய்ய வேண்டும். பொதுபல சேனாவின் பொதுச் செயலாளர் ஞானசார தேரர் வலியுறுத்தல் என்று மீண்டும் ஒரு செய்தி, மத சார்ந்த ஒரு செய்தி, நீண்ட நாட்களுக்கு பிறகு மீண்டும் தலை தூக்கி இருக்கிறது. அதாவது நேற்று முன்தினம் உலமா சபை அறிவித்திருந்தது ஹலால் சான்றிதழ் வழங்கும் செயற்பாடுகளை இடைநிறுத்தி அதனை ஒரு தனி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிறுவனம் அதனை முன்னெடுக்கும் என்று. இந்த அடிப்படையில் பொதுபல சேனா அமைப்பு நேற்று ஒரு ஊடக சந்திப்பு ஏற்பாடு செய்திருக்கிறது. அதன் பொழுது தெரிவிக்கப்பட்ட கருத்து தான், அதாவது உலமா சபையும் கலைக்கப்பட வேண்டும் என்று, அதாவது கலைக்கப்பட வேண்டும் அல்ல, உலமா சபை தடை செய்யப்பட வேண்டும், உடனடியாக தடை செய்ய வேண்டும்.
அடுத்த செய்தி, சர்வதேச அழுத்தங்களிலிருந்து தப்பிப்பதற்கு ஜனநாயக ஆட்சியை உறுதிப்படுத்த வேண்டும் என்ற ஒரு செய்தி. சர்வதேச அழுத்தங்களிலிருந்து தப்பிக்கொள்ள வேண்டுமாயின் இலங்கையில் ஜனநாயக ஆட்சியை உறுதிப்படுத்த வேண்டும், இலங்கையின் உண்மை நிலைமையை சர்வதேசத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் ஊடக பேச்சாளர் தெரிவித்த கருத்து தான் அங்கே கூறப்பட்டிருக்கிறது. அடுத்து வீரகேசரி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம், பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கும் மன்னார் மனித புதைக்குழி விவகாரம். ஏற்கனவே இது தொடர்பாக நாங்கள் பார்த்திருக்கின்றோம். ஊடகங்கள் இந்த செய்திக்கு, இந்த விடயத்திற்கு பாரிய முக்கியத்துவத்தை கொடுத்திருப்பது இந்த ஆசிரியர் தலையங்கத்தின் ஊடாக தெரிய வந்திருக்கிறது. அதையொட்டியே கார்ட்டூன் ஒன்றிய கனியுடைய கைவண்ணத்துல வீரகேசரியுடைய கார்ட்டூன், மன்னார் புதைக்குழி எலெக்ஷன் நேரத்துல இப்படி வந்து நிக்குதே. அதாவது மாகாண சபை தேர்தல்கள் நடைபெறவிருக்கின்றன. இந்த நேரத்தில் இவ்வாறான ஒரு பிரச்சனையை எவ்வாறு எதிர்கொள்ள போகிறோம் என்ற ஒரு பீதியோடு அது வந்திருக்கிறது. இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையில் வெளிவந்த செய்திகள் அவை. அடுத்து இன்று வெளிவந்திருக்கின்ற தினக்குரல் பத்திரிகையின் ஏனைய செய்திகளை நாங்கள் பார்ப்போம். சட்டமா அதிபருடன் ஸ்டீபன் ரப் சந்திப்பு, அரசியல் கைதிகள் விவகாரம், திருமலை மாணவர் மூதூர் படுகொலை வழக்குகளின் நிலைமை குறித்து கேள்வி, இலங்கை மீதான போர் குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புபட்ட விடயங்கள் பற்றி ஆராய்வதற்கு வருகை தந்திருக்கும் சர்வதேச குற்றவியல் நீதித்துறை அலுவலகத்துக்கு பொறுப்பான அமெரிக்க தூதர் ஸ்டீபன் ஜேரப் சட்டம் அதிபர் பாலித் பெர்னாண்டோவை நேற்று சந்தித்ததாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. அடுத்த செய்தி, சட்டத்திற்கு அப்பாற்பட்ட மத விடயத்தில் அரசு தலையிடக்கூடாது, ராதிகா குமாரசுவாமி தெரிவித்த ஒரு கருத்து தினக்குரலில் இன்று வெளிவந்திருக்கிறது. தெற்காசிய பன்முகத்தன்மையின் சவால்கள் என்ற துணைப்பொருளில் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க தலைமை வகிக்கின்ற ஒரு அமைப்பினால் இந்த மாநாடு நேற்று BMICHல் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதன் பொழுதுதான் முன்னாள் ஐக்கிய நாடுகளின் பிரதிநிதி ராதிகா குமாரசுவாமி இந்த கருத்தினை தெரிவித்திருக்கிறார். அடுத்த செய்தி, காற்றழுத்த தாழ்வு மையம் புத்தளம் நோக்கி நகர்வு என்று வானிலையோடு தொடர்புபட்ட ஒரு செய்தி. உண்மையில் வடக்கு கிழக்கில் மிக சமீப நாட்களாக, அண்மை நாட்களாக இந்த காலநிலை சீற்றம் கொண்டிருந்தது என்றால் அது மிக இல்லை. அடுத்த தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம், மீண்டும் பாரிய நெருக்கடிக்குள் சிக்கியிருக்கும் பங்களாதேஷ் என்று ஒரு சர்வதேச செய்தியை களமாக கொண்டு தீட்டப்பட்டிருக்கிறது. அடுத்த இன்றைய கார்ட்டூன், பலஸ்தீனத்தின் நட்சத்திரம், இலங்கையின் நட்சத்திரம். நேற்று முன்தினம் பலஸ்தீனில் ஜனாதிபதிக்கு பலஸ்தீன நட்சத்திரம் அதி உயரிய விருது அந்த நாட்டின் வழங்கி கௌரவிக்கப்பட்டிருக்கிறது. அவர் அந்த விருதோடு சந்தோஷத்தோடு நிற்பதாகவும், இலங்கையின் நட்சத்திரம் வாழ்க்கை செலவு என்ற ஒரு பெரிய பொதியை கழுத்திலே தூக்கிக் கொண்டு அதை சுமக்க மாட்டாமல் விழப்போவதாகவும், சுமக்க முடியாமல் தூக்க கூட முடியாமல் இருக்கின்றது. இது இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகையில் வெளிவந்திருக்கின்ற கார்ட்டூன். அடுத்து இன்று வெளிவந்திருக்கின்ற உதயன் பத்திரிகையின் ஏனைய செய்திகளை நாங்கள் பார்க்க வேண்டும். சிறுவனின் இறுதிச் சடங்கில் TID மனிதம் கொன்றது, 20 நிமிடங்களில் தந்தையை மீண்டும் இழுத்துச் சென்றனர். கிளிநொச்சி திருநகர் தெற்கில் திடீரென்று சாவடைந்த சிறுவனின் இறுதிக் கிரியைகளில் கலந்து கொள்வதற்காக அவரது தந்தை TIDயினரால் அழைத்து வரப்பட்ட போதும் 15 நிமிடங்கள் மாத்திரமே மகனின் உடலை பார்க்க அனுமதி வழங்கப்பட்டது என்று ஒரு சென்சிட்டிவான ஒரு செய்தி, உணர்வுகளோடு பேசக்கூடிய ஒரு செய்தி அந்த தொடர் வந்திருக்கிறது. 3 நீதிமன்றங்கள் நாளை திறப்பு. யாழ் மாவட்டத்தில் 460 மில்லியன் ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட்ட 3 நீதிமன்ற கட்டட தொகுதிகளையும் பிரதம நீதியரசர் மொஹான் பீரிஸ் நாளை திறந்து வைக்க உள்ளதாக அந்த செய்தி வந்திருக்கிறது. மிரிசுவில் படை முகாமை இன்று திறக்கிறார் கோத்தா. தென்மராட்சி நிலை கொண்டுள்ள 52வது படையணியின் மிரிசுவிலில் புதிதாக படை முகாம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது என்று அந்த செய்தி இன்றைய தினம் உதயனில் வந்திருக்கிறது. இது இன்றைய தினம் உதயன் பத்திரிகையில் வெளிவந்த செய்திகள். அடுத்து நாங்கள் இன்று பார்க்க வேண்டும் யாழ் தினக்குரல். ஆவா குழுவுக்கு புதிய ரக குண்டுகள் எவ்வாறு கிடைத்தது, படையினரை சந்தேகிக்கிறார் சிவாஜிலிங்கம் என்று அவருடைய புகைப்படத்தோடு ஒரு செய்தி வெளிவந்திருக்கிறது. யாழ்ப்பாணத்தில் பல்வேறு குற்ற செயல்களுடன் தொடர்புடைய ஆவா என்ற பெயரை கொண்ட குழு ஒன்றை நேற்று கைது செய்ததற்கு பிறகுதான் இவ்வாறான கருத்துக்கள் வர தொடங்கி இருக்கின்றன. அடுத்து இடம்பெயர்ந்த மக்களை மீள்குடியேற்ற வலியுறுத்தி சாகும் வரை உண்ணாவிரதம் 16ஆம் தேதி செயலகம் முன் ஆரம்பிக்கிறார் தம்பிராசா. வடமாகாண தேர்தலில் போட்டியிட்ட ஒருவர் அவர் அந்த பல கோரிக்கைகளை முன்வைத்து நேற்றைய தினம் ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பை நடத்தி இருக்கின்றார். எனவே 16ஆம் தேதி செயலகம் முன்பாக தான் உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பிக்க இருப்பதாக அவர் நேற்று சொல்லியிருக்கின்றார்.
யாழ் பல்கலை பொறியியல் பீடம் அடுத்த மாதம் முதல் ஆரம்பம். இந்த முறை 50 மாணவர்கள் உள்ளீர்ப்பு என்ற ஒரு செய்தியும் இன்றைய தினம் வெளிவந்திருக்கிறது. இது யாழ் தினக்குரல் பத்திரிகையில் வெளிவந்த செய்தி. எனவே நிச்சயமாக நாங்கள் இன்று வெளிவந்திருக்கின்ற